ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறத நம்ம சிலதெல்லாம் சொல்ல முடியும். ஆனா இந்த இடத்துல தான் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் நீங்க வந்து பதிவிடுறீங்க. அதை எப்படி பதிவிடுறீங்க? ஒரு கட்டத்துக்கு ஒரு ஊர் இருக்குது, ஒரு நாடு இருக்குது, ஒரு மாநிலம் இருக்குது. இதெல்லாம் டெப்த்தாக போனோம்னா இன்னும் சொல்ல போனால் அடுத்த சில வாரங்களில் முக்கியமான அரசியல்வாதிகள் நீங்க எந்த இடத்துல குறிப்பிட்டு நடக்கும்? உங்களுக்கு வட மாநிலத்தில் மேக்ஸிமம் இருக்குது, தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் இருக்கு, வட மாநிலத்திலையும் இருக்கு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஏற்றத்தை கொடுக்கும் அடுத்த வாரங்களில். அதே மாதிரி கலைத்துறையில் முக்கியமான நடிகைகளோ அது அவங்களுக்கு திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் உலகியல் ஜோதிடர் முருகன் துணை பாலு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. எல்லாரும் ஜோதிடர்கள், நிறைய பேர் நம்மளுடைய சேனல்ல அவங்களுடைய பதிவுகளை கொடுக்குறாங்க. நீங்க வந்து உலகியல் ஜோதிடரா இருக்கீங்க. நார்மல் ஜோதிடத்துக்கும் உலகியல் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம்? உலகியல் ஜோதிடம் நம்ம உலகியல் ஜோதிடம் நல்லா கற்றுக்கிட்டோம்னா நடக்க போகிற நிகழ்வுகளை நம்ம முன்கூட்டியே சொல்லிடலாம். இது ஒரு அவேர்னஸ் பண்ணலாம் மக்களுக்கு. எப்போ மழை வரும், எப்போ என்ன சம்பவம் நடக்கும்ன்றதை நம்ம சொல்லலாம். இதை வச்சு நம்மளால் மக்களை காப்பாற்ற முடியுமான்றது ஒரு கேள்விக்கு தான். ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணலாம். நடக்க போகிற விஷயத்தை முன்கூட்டியே கணிக்கலாம். இது எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குது அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்தலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கிரகங்கள்லாம் சும்மா அப்படின்னா. ஸோ இதுக்கு நான் ப்ரூவ் பண்ண அப்படி நான் சொல்லிடுவோம். நிலச்சரி வரும், ஏற்கனவே சொல்லிடுவோம். நம்ம இந்தமாதிரி கட்டிட விபத்துகள் வரும், இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லலாம். ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது ஈஸியான ஒரு விஷயம் தான். அது கஷ்டமே கிடையாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஏன்னா அடுத்த என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ வயநாட்டில் நடந்த, இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 350 பேருக்கு மேலே வந்து உயிரிழப்பாயிருக்கு. இது நடக்க போகுதுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுடைய ஃபேஸ்புக் பதிவில் நீங்கள் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்பட போகுதுன்னு. இதை நாங்கள் பார்த்தனால தான் உங்களுக்கான அழைப்பு இது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த மாதிரி நடக்க போகுது. எப்படி உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? தாராளமாக ஒன்றும் இல்லைம்மா. அதாவது ராகு கேது அச்சுக்கு வெளியில் சனி பகவான் இருக்காரு. சனி அப்படின்றவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் தான் ஆயுள் காரகர். ஸோ இந்த சனி பகவான் வக்கரம் அப்படின்றது ரிவர்ஸில் வருவார் அவர். இது வந்து அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிண்டலாக தான் இருக்கும். பட் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இது வக்கரம்ன்றது பின்னோக்கி வரும். பின்னோக்கி வரும்போது 3ஆம் பார்வை ராகுவை பார்ப்பாரு. இந்த மாதிரி பார்வை வரும்போது சில கூட்டு மரணங்கள் நிகழ்ன்றது ஒரு விதி. கூட்டு மரணம் இது அங்கே மட்டும் கிடையாது. இது எங்கே நடக்கணும், எங்கே இருந்தாலும் கூட்டு மரணங்களாக நிகழ்வு நடக்கும். ஸோ அதை அடிப்படையாக வச்சு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். சில கட்டிட இடிபாடுகள் நடக்கும், சில மரணங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். இதை பர்டிகுலராக இந்த இடத்துல நான் சொல்லணும்னு சில பேர் கேட்பாங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம சொன்னாலும் ஒன்றும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இயற்கை செய்ய வேண்டியது கண்டிப்பாக செய்யும். ஆனால் நம்மளால் கணிக்க முடியும். அது காரணமும் சனி பகவான் தான். ஓகே, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்னு குறிப்பிடுறீங்க. எந்த இடத்துல நடக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் வந்து நீங்க சொல்லிடுறீங்க. சொன்னாலும் அதுதான் எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா வந்து ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறத நம்ம சிலதெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துல தான் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் நீங்க வந்து பதிவிடுறீங்க. அதை எப்படி பதிவிடுறீங்க? ஒரு கட்டத்துக்கு ஒரு ஊர் இருக்குது, ஒரு நாடு இருக்குது, ஒரு மாநிலம் இருக்குது. இதெல்லாம் டெப்த்தாக போனோம்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ சனி எங்கெங்கே பார்க்குதோ, யார் தொடர்பு கொள்ளுதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சம்பவம் நடக்கும். நல்லது கெட்டது எல்லாமே. இப்போ ராகு கேது அச்சுக்கு வெளியில சனி பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு. அவரோட வேலை நீதிமான், அவரோட வேலை மரணத்தை எடுக்கிறது. ஸோ இதை கரெக்டாக பண்ணார் அவர். இப்போ எல்லா கிரகங்களும் ராகு கேது அச்சுக்கு அந்த ஆண்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வெளியே வரும்போது இந்த மாதிரி தீய சம்பவம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வரும். இன்னும் சொல்ல போனால் அடுத்த சில வாரங்களில் முக்கியமான அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து வரப்போற ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் மாதிரி இப்பயே ஒரு கவனம்னு ஒரு விஷயத்தை நீங்க அரசியல்வாதிகள், முக்கிய தலைவர்கள் தங்களை கவனமாக பார்த்துக்கணும். தங்களோட சுய ஜாதகத்தை நல்ல ஜோதிடரை பார்த்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். ஏதாவது கவனமா இருக்கணும்னா ஏதாவது ஆபத்துகள் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முக்கிய அரசியல்வாதிகளுக்கு சில தொந்தரவு கொடுக்கும். இது யாருன்னு கேட்கக்கூடாது நீங்க, பட் நடக்கும். இது எந்த இடத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு? தமிழ்நாடு, இந்தியால நிறைய மாநிலங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எந்த இடத்துல குறிப்பிட்டு நடக்கும்? உங்களுக்கு வட மாநிலத்துல மேக்ஸிமம் இருக்குது, தமிழ்நாட்டுல கண்டிப்பா இருக்கு. தமிழ்நாட்டிலயும் இருக்கு, வட மாநிலத்திலயும் இருக்கு. ஓகே, சோ அமைச்சர்கள் எல்லாருமே கவனமா இருக்கணும். முக்கிய தலைவர்கள், அமைச்சர்கள் தலைவர்கள் முக்கியமா இருக்கணும். தலைவர்கள், அவங்களுக்கும் இருக்கிற தலைவர்கள் கவனமா இருக்கணும். அவங்க சுய ஜாதகத்தை நல்ல ஆள்கிட்ட காட்டி அதுக்கு என்ன விஷயமோ பார்த்துக்கணும். ஓகே, அது மூலமா வந்து வரப்போற விஷயங்களை தடுக்க முடியும். தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம விதியை வந்து நம்மளால மாற்ற முடியாது. நடக்க போகுது நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு ஒரு வேண்டுதல் வைப்போம், என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி.
நிச்சயமா. இப்ப அத தாண்டி வேற என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ்னா கம்மிங் நியர்பைல நடக்கக்கூடிய இந்த மாரி சம்பவங்கள்லாம் வெகு சில நாட்கள்ல, வாரங்கள்ல நடக்க போகுதுன்னா என்ன மாரி இப்போ விஷயம்? கடல் அலை சொல்கிற மாதிரி பார்த்துருக்கு சுனாமின்றது. இப்போ அடுத்து சுனாமி வரப்போகிறது இல்லை. அந்த கடல் சீற்றம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஒன்று லேண்டுக்கு வரும், இல்லை கடல் உள்ளே போகும். இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். கடலில் இருக்கிற உயிரினங்கள்லாம் வெளியே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினம் வெளியே வெளியே வரும். அப்போ என்னன்னா கடல் உள் போதுன்னு அர்த்தம். கடல் உள்ளே போனால் உயிரினங்கள் வெளியே வரும். வரும். சரிங்களா? அந்த மாதிரி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து அடுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்க உங்களுடைய பதிவுல போட்டிருந்தீங்க. ஷேர் மார்க்கெட் இவ்ளோ ஏறும், இவ்ளோ இறங்கும் அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு துல்லியமான பதிவா தான் நாங்க பார்த்தோம். அதையும் வந்து நீங்க இப்ப அடுத்த நடக்க போற சம்பவங்கள் என்ன? என்ன மாதிரி விஷயங்கள்? எவ்வளவு ஏற போகுது, எவ்வளவு இறங்க போகுது? சரிவு என்னெல்லாம் நடக்கும்? அடுத்த வாரம்ல ஏறக்குறைய நீங்க எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு நீங்க இல்ல ஏதாவது கம்பெனிஸ் குறிப்பிட்டு சொல்ல இல்ல கம்பெனி விரும்புறீங்களா? ஹோல்டா நெஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் கண்டிப்பா. ஸோ நீங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஏற்றத்தை கொடுக்கும் அடுத்த வாரங்கள்ல. ஏற்றத்தை கொடுக்கும். ஓகே. அடுத்ததாக அடுத்த ஒரு சம்பவம் இன்னும் சில வாரங்கள்ல நடக்க போகுது. இன்னும் சில வாரங்கள்லாம் உங்களுக்கு ராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகும். ராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாக போகுது. அதே மாதிரி ரயில் விபத்து ஒன்று. இது எங்க நடக்கும்? எந்த மாநிலத்துல நடக்கும்? இது பர்டிகுலர் சொல்லக்கூடாது, அது பார்த்துங்க. இல்ல நீங்க உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸா சொல்லலாம். இந்த இடத்துல நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லலாம். இல்ல அது மட்டும் தான் சொல்லணும். அனுமதி தராரு, அது மட்டும் சொல்லிடுறேன். ஓகே. அப்படியா? அனுமதி தான் கொடுக்குது. அதே மாதிரி ரயில் விபத்து நடக்கும். ஸோ அதுவும் நடக்கும். அப்போ இந்த இடத்துலையும் ஒரு கூட்டுமரம் நடக்கும். அப்போ ராணுவம் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் ஒரு சம்பவத்தை நடக்கும். அதே மாதிரி கலைத்துறையில முக்கியமான நடிகர்களோ நடிகைகளோ அது அவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அவங்களுக்கும் ஆபத்துகள் கண்டங்கள் வர வாய்ப்புகள். அடுத்த ஒரு 15 நாள் அவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். கலைத்துறை ஸ்தம்பிக்கும் கொஞ்சம். அவங்களுக்குள்ளே இப்போ சின்ன சின்ன பிரச்சனை வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும். அடுத்த 15-20 நாளுக்கு அப்புறம் சரியா போயிடும். அது ஓகே. இது வந்து ஒரு நியர்பை வரக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் மாதிரி. அதிகபட்சம் ஒரு 15 நாளுக்குள்ள இந்த சம்பவங்கள் நிச்சயமா நடக்கும். எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய முகநூல்ல நீங்க எல்லாமே வந்து அடுத்த ஒரு வாரத்துல இது சம்பவம் நடக்க போகுதுன்னு ஒரு அவேர்னஸ் மாதிரி முன்னாடி பதிவிட்டுட்டு வரீங்க. ஏன்னா நாங்க அப்சர்வ் பண்ணது அதுதான். நீங்க பதிவிட்ட அடுத்த ஒரு வாரத்திலேயோ 4-5 நாட்கள்லயோ வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. குறிப்பிட்ட ஏரியால நீங்க வந்து பண்ற விஷயங்கள் இது நடக்கும், நிலச்சரிவு நடக்கும், கடல்ல பிரச்சனை வரும், இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க. அந்த மாதிரி செய்திகளை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அடுத்து இன்னொன்று சொல்லுவேன் உங்களுக்கு. இப்போ ஐடி துறை சார்ந்த வேலை செய்யறாங்க. ஐடி மீடியால வேலை செய்யறவங்க இடத்த விட்டு போடுன்ற சில எண்ணங்கள் வரும். தயவு செஞ்சு அந்த முடிவு எடுக்காதீங்க. அது உலகத்துல இருக்கிற எல்லா ஐடி மீடியாக்களுக்கும் இதுதான். வேலையை விட்டு நான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு டிப்ரெஷன் பண்ணா அப்படியே கொஞ்சம் நாள் ஓட்டுங்க. அவசர முடிவுகள் எடுத்தல. உங்க பாஸ் திட்டுறாரு, உங்க மேலே திட்டாருன்னா அதை கண்டுக்காதீங்க. கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அது உங்க நல்லது. அடுத்து ஒரு நல்ல வழி பண்ணி கொடுக்கும். அது ஓகே. கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்தா ஜெயிக்கலாம். அவசரமான முடிவுகள் வேண்டாம். ஓகே. மீடியா துறை அண்ட் மழையும் வந்து உங்களுக்கு ஆவணி கவர்மே உங்களுக்கு ஹெவியா ஷார்ட் ஆயிடும். உங்களுக்கு புரட்டாசி மாசத்துல நான் எதிர்பார்த்த மழை கிடைக்கும். ஐபிஎஸ்ல கிடைக்க வேண்டிய மழை புரட்டாசிலே கிடைச்சிடும். முன்னாடியே வந்துரும். ஆமா. ஓகே. இதனால இப்ப வருஷம் வந்து இந்த பொதுவா சென்னை அப்படிங்கிற இடம் நிறைய பாதிக்கப்படுது. ஸோ இந்த வாட்டி பாதிப்புன்றது அதிகமா இருக்குமா? இல்லாட்டி எந்த மாதிரி ஒரு ஓகே. இந்த வாட்டியும் சென்னையும் தென் மாவட்டமும் கண்டிப்பா பாதிக்கப்படும். ஆனா எதிர்பார்த்த நேரத்துல மழை இல்லாம எதிர்பார்க்காத நேரத்துல எப்படி போன வருஷம் நடந்தோ அதே சம்பவம் கண்டிப்பா நடக்கும். எதிர்பாராத வேலை. அதே மாதிரி இலங்கையிலையும் பெரிய அழிவுன்னு பெரும்பாலும் சொல்றாங்க. பட் இலங்கைக்கு அழிவு நீர்னால கிடையாது. ஸோ இலங்கை வந்து பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பிரச்சனைக்குள்ளாம தவிர நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களா அவங்க பெரிய பாதிப்பு வராது. இலங்கை மக்கள் சந்தோஷமா இருக்கலாம். இந்த வருஷம் நியூ இயரை அவங்க பார்க்கலாம், சந்தோஷமா கொண்டாடலாம். நிச்சயமா. ஸோ இதை தாண்டி ஜோதிட முறை அப்படின்னு உங்ககிட்ட பார்க்கும்போது இன்றைய காலையில நான் உங்க பதிவை பார்த்தப்போ சில ராசி லக்னக்காரங்களை குறிப்பிட்டு நீங்க இந்த மாதிரி சம்பவங்களை பார்ப்பீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னீங்க. அதை எந்த ராசி லக்னக்காரங்கள்னு நேயர்களுக்கு சொல்லிடுங்க. ஏன்னா நாங்க அதை பார்த்துட்டோம். நீங்க நேயர்களுக்கு அதை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுங்க. பொதுவா மேஷ ராசிக்காரங்க, கடக ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க இவங்க எல்லாருமே அழுக்கு மூட்டை சித்தரையோ அல்லது ஒருவா சித்தரையோ அல்லது துப்புரவு பணியாளர்களையோ இல்லை ஆதரவற்ற ஆளுங்களோ யாருன்னா உங்களுக்கெல்லாம் முடிஞ்சதை கொடுத்து அவங்க கையால் ஆசீர்வாதம் வாங்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். இது அஷ்டம சனி உள்ளவரும் செய்யலாம். இதை ஏன் வந்து குறிப்பிட்ட இந்த ராசி லக்னக்காரங்களை மட்டும் சொல்றீங்க? சனியோட கண்ட்ரோல் இப்போ அவங்களுக்கு தான் இருக்குது. ஓகே. சனியோட பிடியில் அவங்க தான் மாட்டின்னு முழிக்கிறாங்க. சரிங்களா? இவங்களுக்கு பிரச்சனை இருந்து வெளியே வரணும் அப்படின்னா சனி பகவான் அப்படின்றது கொஞ்சம் அழுக்கு அப்படின்றவர் கொஞ்சம் கீழ் இல்லை இருக்க ஆட்கள் இவங்க மாதம் நம்ம குளிர் அடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குன்றது ஒரு பொது விதி. எல்லா ஜோதிலும் தெரிஞ்ச விதி தான். ஆனால் அருவருப்பான ஆள்கிட்ட உட்காந்து நம்ம பேச மாட்டோம். அதை செய்யும் போது தான் அவர் சந்தோஷப்படுவார். இப்போ அழகாக இருக்கிற மனுஷன் எல்லாரும் பேசுவோம்.
அருவருப்பான ஆள்கிட்ட பேசுவோமா? நிச்சயமா. இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பில் வந்து ரொம்ப அருவருப்பாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்களா, அவங்களுக்கு போயிட்டு பணிவிடை பண்ணும்போது தழவாழையில் வைத்து சாப்பாடு போடும்போது நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கும் உங்களுக்கு. ம். ஏன்னா அவங்க மனசு குளிரும், நம்மளை கவனிக்க ஆள் இல்லை, நம்ம சாப்பாடு போட ஆள் இல்லை, அப்போ நம்ம வீட்டு விருந்தாலே நினச்சி நீங்கள் உங்கள் கையாலே சமைக்கணும். ஹோட்டலில் வாங்கி கொடுக்கலாம் கூடாது. நீங்கள் உங்கள் கையாலே உடலுழைப்பு வச்சு தயிர் சாதமோ ரசம் சாதமோ ஏதோ ஒன்று உங்கள் கையால் முடிஞ்சு சமைச்சு அவங்கள உட்கார வச்சு நலம் விசாரித்து ஒரு சாப்பாடு போட்டு உங்களால் முடிஞ்ச துணி எடுத்து கொடுத்து உங்களால் முடிஞ்ச காணியை கொடுத்துட்டு வந்து பாருங்கள். அடுத்த 10 நாளில் உங்கள் டிப்ரெஷன் குறையும், ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லி அதனால் பலன் அடைஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பா. ஆமாம், இது பரிகாரம் சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு உதவி. நீங்கள் செய்கிற உதவி எல்லாமே உங்களுக்கு டெபாசிட் ஆகும். நம்ம பணத்தை பேங்கில் டெபாசிட் பண்ணுறது டெபாசிட் கிடையாது, புண்ணியத்தை டெபாசிட் பண்ணணும். அதுதான் நமக்கு வரும். கண்டிப்பா. அடுத்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட நான் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க பேச வர போறீங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து இந்த நிற ஆடைகளை தான் நீங்க உடுத்திருப்பீங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் தான். இதை நீங்க எப்படி கனெக்ட் பண்ணி சொன்னீங்க? நீங்க சொன்னது 100% உண்மை. அதை எப்படி நீங்க கனெக்ட் பண்றீங்க? ஒன்றும் இல்லை, அது வந்து கோல்சாரம் தான். இப்போ நீங்கள் யார்கிட்ட பேசும்போது அந்நேரத்தில் ஒரு கோல்சாரம் போடுவோம். அந்த நேரத்தில் கோல்சாரம் போட்டு கிரகங்கள் வந்து சில கனெக்டிவிட்டி கொடுக்கும் நமக்கு. எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க கனெக்டட் ஆகுது, அது லக்கணத்துக்கு எந்த பாவ தொடர்பு கொள்ளுது. இப்போ பொதுவாக லக்னத்துக்கு 7ஆம் பாவம்ன்றது நீங்க, அதாவது என்கிட்ட பேசுற ஆளு. அப்போ லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் யார் இருக்கிறா, அந்த இடத்த யார் யார் தொடர்பு கொள்றாங்களோ அதை வச்சு அதுக்குன்னு 9 கிரகங்களும் ஒரு கலர் இருக்குது, அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வச்சுக்கலாம். இதெல்லாமே வந்து மேஜிக் கிடையாது, நம்ம பழக்கம் பண்ணணும். அது வந்து பழகின உங்களுக்கு இல்லை, கேட்கிற எங்களுக்கு வந்து அது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குறீங்க, இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள் வீட்டு அருகாமையில் நீர் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கண்படும். அதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள். ஆமாம், இல்லை மழை பெய்யும், இல்லைன்னா உங்கள் வீட்டு நீங்கள் உட்காந்த இடத்துல தண்ணி பாட்டில் இருக்கும், இல்லைன்னா விண்டோ பாட்டில் உட்காந்து பேசி நிற்பீங்க. விண்டோ பாட் பக்கத்தில் உட்காந்து பேசி நிற்பீங்க. அதாவது அந்த வீடியோ பார்த்து நிற்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள். அதே மாதிரி கல்யாண சம்பவங்கள் இல்லை குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரும் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கும்போது. இது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நடக்கும்னு இருக்காங்க. கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது சார் குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பேசினாலோ இல்லை கேள்விப்பட்டாலோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. ஸோ தட் அவருக்கும் அந்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்த அவர் ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம இன்னும் மக்களுக்கு எவ்வளோ பெட்டராக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரும் தவறு என்ன, வாழ்க்கையில் சரியான பொருத்தம் அமைக்காம நிறைய பிரிவினைகளை நம்ம பார்க்குறோம். திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து அந்த பொருத்தங்கள்ல இப்ப நிறைய பேர் வந்து திருமண பொருத்தம் பார்த்து கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டரே கூட திருமணம் 2 பொண்ணுடைய பையனுடைய ஜாதகம் கொடுக்கும்போது கம்ப்யூட்டரே இந்த காலத்துல சொல்லிடுது இவ்வளவு பொருத்தம் இருக்குன்னு. ஆனாலும் ஒரு ஜோதிடர் அணுகிதான் வந்து பொருத்தம் பார்த்தா சரியா இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுல நீங்க நிறைய பல விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. என்ன மாதிரி விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இப்ப திருமண பொருத்தம்னா பெருமா நீ சொல்ற மாதிரி 20 ரூபாய் புக்கு விற்குது 10 பொருத்தம். ஸோ அது பார்க்குறது தப்பான விஷயம். அது இல்லாமல் கல்யாண தரகர்களே சில பேர் புக்கு பார்ப்பாங்க, இந்த நட்சத்திரம் நினச்சா கரெக்டாக அது 10 பொருத்தம் அருமையாக இருக்குது கல்யாணம்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல, 10 பொருத்தம் பார்க்கலாம் தவறில்லை. ஆனால் அதை விட தாண்டி கட்ட பொருத்தம் ஒன்று இருக்குது, அதை பார்க்குறது தான் சால சிறந்தது. கட்ட பொருத்தம். ஆமாம், கட்ட பொருத்தம். கட்டம் மீன்ஸ் அந்த பாக்ஸஸ், ராசி கட்டம் முதல் மீனம் வரை அந்த 12 கட்டமும். ஒரு ஆண் ஜாதகத்துடைய ராசி கட்டமும் ஒரு பெண் ஜாதக ராசி கட்டத்தை இணைச்சு பார்க்கணும். இதுதான் பொருத்தம் பார்க்குறது. நட்சத்திர பொருத்தம் கம்ப்யூட்டரில் போட்டால் வந்துட போகுது, இத்தனை ராசிக்கு இத்தனை பொருத்தம் வந்துடும். அது நீங்கள் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. கட்ட பொருத்தம் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா நல்ல ஜோசியரை பார்த்து கேளுங்க. என்ன கேட்கணும் அப்படின்னா, இந்த திரும்ப 2 பேர் சேர்த்து வச்சோம் அப்படின்னா இவங்க வாழ்க்கை பின் வாழ்க்கை நல்லா இருக்குமா, பிரிவினை வராமல் இருக்குமா, குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்க. அஸ்த நட்சத்திரமா, அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் பொருத்தமாக இருந்தால் அப்படி தான் கேட்குறீங்க. இது வந்து தவறான ஒரு விஷயங்கள். கட்ட பொருத்தம் பார்க்கணும். ராசி கட்டத்தை பெண் ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்தையும் ஆண் ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்தை இணைச்சி பார்க்குற அளவுக்கு நம்ம பண்ணால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஓகே, ஸோ நட்சத்திரத்தை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பொருத்தத்துக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நேயர்களே, கண்டிப்பாக வந்து இது சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான். அடுத்த ஒரு பதிவில் இவர் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் ஒரு திருமணத்துக்கு ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற ஜாதகத்தை நம்ம எப்படி இணைச்சு பார்க்கணும், எந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நமக்காக தெளிவான ஒரு பதிவு கொடுக்க போகிறாங்க. இந்த ஒரு பதிவிற்கு நன்றி சார். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.